நடிகை லதாவும் அவருடைய தாயாரும் உரிமைக்குரல் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தபோது இயக்குநர் ஸ்ரீதரிடமும் எம்ஜிஆரிடமும் அரைநாள் அனுமதி பெற்று திருப்பதி பகவானை தரிசித்துவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது திரும்பி வரும் வழியில்தான் சோதனை. கார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராமல் டயர் வெடித்துவிட்டது. டிரைவர் சாமர்த்தியமாக காரை நிறுத்தினார். டயரை கழற்றி ஸ்டெப்னி மாட்டி கார் புறப்பட்டபோது மீண்டும் பிரச்சினை. சித்தூரை தாண்டி கார் வந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஸ்டெப்னி டயரும் வெடித்துவிட்டது. ஏற்கனவே ஸ்டெப்னி மாட்டியதில் 1 மணி நேர தாமதம் இருந்தாலும் எப்படியும் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை வந்துவிடலாம் என்றிருந்த நம்பிக்கையை மறுபடியும் வெடித்த டயர் கெடுத்துவிட்டது. 10 மைல் தூரத்துக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி. பஞ்சர் போட வேண்டுமானால் கூட 10 மைல் போனால்தான் முடியும். வேறு வழியின்றி சித்தூரிலிருந்து சென்னை புறப்பட்ட பஸ்ஸில் நடிகை லதாவும் அவரது தாயாரும் சென்னை வந்து சேர்ந்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் அவர்கள் வந்த பஸ் நின்ற பொழுது இரவு 8 மணி. லதாவின் தாயாருக்கு இன்னொரு கவலையும் இப்போது சேர்ந்து கொண்டு விட்டது. மதியத்துக்குள் தான் வந்துவிடுவோமே என்ற எண்ணத்தில் வீட்டில் இருந்த 3 தம்பிகளுக்கும் தங்கைக்கும் மதிய சாப்பாடு மட்டுமே தயார் செய்து கொடுத்துவிட்டு வந்திருந்தார். இப்போது பிள்ளைகள் வேறு பசியாக இருப்பார்களே என்ற கவலை லதாவின் தாயாரை வாட்டியது. சென்ட்ரலிலிருந்து வாடகை காரில் வீடு வந்து சேர்ந்த பொழுது 9 மணி. ஹாலில் லதாவின் தம்பிகளும் தங்கையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறி சாப்பிட வைத்திருந்தவர் யாரென்று நினைக்கிறீர்கள்? எம்ஜிஆரே தான். அது மட்டுமா, டிஃபன் கேரியரில் லதாவுக்கும் அம்மாவுக்குமான சாப்பாட்டையும் கொண்டு வந்திருந்தார். லதாவும் அவரது தாயாரும் இக்காட்சியை கண்டு கண் கலங்கினர். தாமதத்துக்கான காரணம் பற்றி எம்ஜிஆரிடம் சொல்ல முயன்றபோது நடந்தது என்ன என்ற தகவல் அவருக்கு ஏற்கனவே கிடைத்துவிட்டது. பயணத்தில் இதெல்லாம் சகஜம்தான். கார் டயர் வெடித்த பொழுது விபத்து நேராமல் இருந்ததே, அதுவே போதும் என்று ஒரே வரியில் அவர்களின் டென்ஷனை குறைத்தவர் உணவு உண்ணும்படி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்.